அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் கடைசி 20 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சோபக்கிரத வருடம் முடிவடைந்து குரோதி வருடம் தொடங்கியிருக்கு. தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தொடங்கியிருக்கு. இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய கிரகங்களினுடைய மாற்றங்களும் இந்த சித்திரை மாதத்தின் கடைசி 20 நாட்களில் நிகழப்போகிறது. இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிற நற்பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களை சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்யும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசி 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானம் ஆகிய 3 ராசிகளில் சென்றடைக்கிறது. இந்த அமைப்பு நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, திருப்தி உள்ளிட்டவற்றை கொடுக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் அதிகரித்து காணப்படும். சித்திரை மாத கடைசி 20 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய பாதைகள் உருவாக போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த சித்திரை மாதமானது உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வந்து சேரும். இருந்தாலும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே, அதாவது சித்திரை மாதம் பிறந்த சில நாட்களேயே இந்த நிலை மாறி புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற துவங்கும். தற்காலிகமான வேலை, ஒப்பந்த வேலை உள்ளிட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாணை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகளவிலேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. இந்த காலம் மேஷராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சில விஷயங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். சுப விரயங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு செயலையுமே ஈடுபட வேண்டாம். திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வேலையிட தங்களுடைய திறமையை காட்டி பல நல்ல வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் தடைபட்டிருந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய கடும் முயற்சியின் காரணமாக அனைத்து விஷயங்களும் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே அளவுக்கு பணவரவு எந்த அளவுக்கு ஏற்படுகிறதோ அதற்கு இணையான செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தினுடைய பிற்பகுதியில் வேலை சுமை சற்று குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணிச்சுமை அதிகமாக இருப்பது போலவே ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி
நீங்கள் உங்களுடைய வேலையை திறம்பட செய்வதன் மூலமாக பணியிடத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் அவர்கள் நினைத்ததை விட நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் மாத பிற்பகுதியில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று குறைவாகவே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு முதலீடையும் தற்போதைக்கு செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக வந்த போட்டிகள் அனைத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிறிது முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். போட்டிகளை நீங்கள் எளிதாகவே சமாளித்து அடுத்த கட்ட நிலைக்கு நோக்கி நீங்கள் முன்னேறி சென்று விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பகுதி, அதாவது சித்திரை மாத கடைசி 20 நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். பணவரவு எவ்வளவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவு மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் உடல் பாதிப்புகள் வந்து நீங்க பெறுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக சொத்து சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைகளை இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் அனைத்துமே மாத பிற்பகுதியில் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு உண்டான பதவி உயர்வும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நழுவ விடாதீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி அனுசரித்து சென்றால் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையுமே அடம்பிடிக்க வேண்டாம். சில விஷயங்களை அடம்பிடித்து செய்வதன் மூலமா உங்களுக்கு தான் இழப்புகள் ஏற்படும். பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. பெரிய அளவில் எந்த விஷயத்திலையுமே முதலீடு செய்ய வேண்டாம். குறிப்பாக நண்பர்களுடைய பேச்சை கேட்டு எந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க கூடாது. யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. முன்பின் தெரியாத நபரை எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம். இந்த காலம் கொஞ்சம் மனக்கவலை இருக்கத்தான் செய்யும். மனைவி குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடி கொஞ்சம் சிரமப்படுவீங்க. சில பேருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இறைவனை பரிபூரணமாக நம்புங்க. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். இது தவிர உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே சுமூகமாக செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரியதளவில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் ரெட்டிப்பு வேலையாக இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு வேலையை செய்தோமா முடித்தோமா அப்படின்னு இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஒரு வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலத்தில் அமையப்பெறும். இதனால கொஞ்சம் டென்ஷனும் உங்களுக்கு அதிகரிக்கலாம், கோபமும் உருவாகலாம். அதே சமயம் உடல் சோர்வும் இந்த காலத்தில் ஏற்படதான் செய்யும். நிறைய தண்ணீர் குடிங்க. உங்களுடைய மனதை சாந்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அப்போதான் உங்களுடைய வேலைகளை உங்களால் திறம்பட செய்து முடிக்க முடியும். அதே சமயம் புதிய முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தாமதத்திற்கு பிறகு வெற்றி பெறுவீங்க. நீண்ட நாள் பிரிந்த நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதம் அமையப்பெறும். அதே போல பிரிந்த காதல் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இருப்பினும் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எதிர்பார்க்காத நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமையப்பெறலாம். கடன் சுமைகளில் இருந்து விடுபட போறீங்க. மிகவும் நெருங்கிய உறவுகளோடு நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபராகவும் இருக்கலாம். காதல் கைகூடும், கல்யாணம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் அமையப்பெறுகிறது. இருப்பினும் எதிலுமே ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயத்திலையுமே சின்னதான பயம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை இதனால் மேற்கொள்ள வேண்டாம். அதே சமயம் அன்றாட வேலைகளில் மட்டும் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்தினால் மட்டும் போதுமானது. கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய காலகட்டம் நல்ல லாபத்தை தரும். மாணவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பெரிதளவில் செய்ய வேண்டாம். நீங்கள் அதுக்கான முயற்சிகளை ஆலோசனைகளில் ஈடுபடலாம். ஆனால் செய்வது அப்படிங்கிறது தேவை கிடையாது. அது உங்களுக்கு சின்னதாக சிக்கல்களை
உருவாக்கிடும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பாக்கெட் காலி ஆகிடும். அனாவசிய ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களை எதிரிகளாக மாறும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் ரொம்ப முக்கியம். கடனாக யாராவது 10 ரூபாய் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நிச்சயம் உங்களுக்கு அது திரும்பி வராது. அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அதே போல அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வீட்டில் மகிழ்ச்சியையும் சுபிக்ஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்.